இந்த காலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற பெற்றோர் மற்றும் பிள்ளைகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். இன்று நம்மிடத்திலே பிள்ளைகள் இல்லை, பெற்றோராய் இருக்கிறீர்கள். பொதுவாக ஒரு விசேஷ காரியங்களுக்காக இந்த வகுப்புகள் எல்லாம் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுடைய அனுமதியோடு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சிறந்த மாதிரியாக நடந்து கொண்டாலே தவிர நம்முடைய பிள்ளைகளை ஆதாயப்படுத்துவது என்பது மிகுந்த சிரமமான காரியங்கள். உலகம் மிகுந்த பொல்லாப்புக்குள் இருக்கிறது. பொல்லாப்பான இந்த உலகத்திலே நன்றாக நீதியாக நடக்கும்போதே பிள்ளைகள் பின்பற்றுவதில்லை. ஆனால் நாம் பொல்லாப்பாய் நடக்கிற பொழுது எவ்வளவு பிள்ளைகள் நம்மை பின்பற்றுவார்கள். உலகம் நம்முடைய பிள்ளைகளை கெடுத்து விடுகிறது. ஆகினாலே பெற்றோர் தங்களுக்கு பிள்ளைகளுக்கு முன்பாக மிகுந்த கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் எச்சரிக்கையோடும் தங்களுக்காக வாழாமல் இயேசு எப்படி பிதாவுக்காக வாழ்ந்தாரோ அதே போல நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம வாழாத பொழுது நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் கெட்டு விடுகிறார்கள் அல்லது பொல்லாப்பு செய்கிறார்கள். பிறகு பிள்ளைகளை திருத்த முடியாதபடி நாம் மிகுந்த சிரமத்தோடு அங்கலாய்க்கிறோம், அழுகிறோம், கதறுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு முன்பாக பெற்றோராகிய நாம் மிகுந்த கவனமாய் நடக்கணும். கடந்த நாளிலே நாம் இந்த சவுல் ராஜா பாருங்க, நல்ல பெற்றோரும் இருக்கிறார்கள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்தீங்கன்னா அவர் கிறிஸ்துவ அப்படியே பின்பற்றார். ஒரு சிறந்த ஒரு நீதியான ஒரு தேவனால் விரும்பப்படுகிற ஒரு பெற்றோராக நடந்து தரித்திரம் அடைகிறார். காரணம், அவருக்கென்று எதையும் அவர் செய்ததில்லை. எல்லாமே தேவனுக்காக. அவர் கொலை செய்வதற்கு வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்த போதும் கூட அது தேவனுக்காகத்தான் இருந்தது, சந்தேகமே இல்லை. உண்மையாயிருந்தார். நியாயப்பிரமாண சட்டத்தின்படி கூட அவர் உண்மையாயிருந்தார். அவர் எப்பொழுதுமே அவருக்காக வாழ்ந்ததாக நாம் அதிகமாய் மனம் திரும்பின காலங்களில், மனம் திரும்புவதற்கு முன்னாக கூட நாம் பார்க்க முடியாது. அப்படியே பாவம் இருந்தா கூட தேடி கண்டுபிடிச்சு விடுதலையாவதான் அவர் தேடுறார். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான்களை பார்ப்பது அரிதான காரியமாய்தான் இருக்கிறது, நாம் உள்பட. மெய்யாகவே இப்படிப்பட்ட ஒரு பெற்றோராய் நாம் நடக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அவர்கள் நம்மிடத்திலே மனம் கசந்த பொழுதும் நாம் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் மனம் திறந்து இருக்கிறோமா? உள்ளம் பூரிப்பாய் இருக்கிறதா? மனம் விட்டு பேசுகிறோமா? நீதியாய் நடந்து கொள்கிறோமா? நமக்காக இருக்கிற காரியங்களை இழந்து தரித்திரமாகிறோமா? நாம் கனவீனப்படுத்தப்பட்ட போதும், அற்பமாய் எண்ணப்பட்ட போதும், ஒரு அழுக்காக எண்ணப்பட்ட போதும் நாம் அவங்களை நேசிக்கிறோமா? நிறைய பாடங்களை நாம் பேசியிருக்கிறோம். அதனால நல்ல நீதியான பெற்றோரும் இயேசு மற்றும் பிதாவானவர் மற்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் போன்றவர்கள், இவங்களெல்லாம் அருமையாக தங்களுக்கு பணியாற்றின மக்களுக்கு இல்லாக நல்ல முன்மாதிரியாக நடந்து கொண்ட பெற்றோரும் இருக்கிறார்கள். தேவனால் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட பெற்றோர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதே நேரத்தில் பொல்லாத சில மக்களும் இருக்கிறார்கள். நாம் அந்த லிஸ்டில் நம்ம சேர்ந்துடக்கூடாது. நாம் ஒருவேளை செய்திருக்கலாம் முன்பு அறியாமல் கூட, ஆனால் நாம் எப்பொழுதுமே நாம் நீதியாக இருப்பதில்லை. மனிதர்கள் தொடர்ந்து தங்களுடைய காரியங்களை காணும் போது, தோல்வியுறும் போது நாம் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு தேவனிடத்திலே தாழ்த்தும் போது நிச்சயமாக வெற்றி பெறுவோம். என்னிடத்தில் பாவம் இல்லை என்று நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு சுத்திகரிப்புக்காக நான் தேடணும். பெற்றோராயிருந்தால் என்ன, பிள்ளையாயிருந்தால் என்ன, பெற்றோரும் மனிதர்கள் தான், பிள்ளைகளும் மனிதர்கள் தான்.
ஒருவேளை பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட அறிக்கையிட வைக்கப்பட்டாங்கன்னா தேவன்கிட்ட அறிக்கையிட வேண்டியதுதான். இல்ல பிள்ளைகள் அதை பார்த்துட்டாங்களே, அது எப்படி தெரியும்? அப்ப தங்களுடைய கிரியைகளை மாற்றணும். அப்ப கிரியைகளை மாறும்போது பிள்ளைகள் கண்டுபிடிப்பாங்க. சில கிரியைகளை பெற்றோராகிய நாம் மாற்றுகிறோம் என்பதை நேரடியாக பிள்ளைகள் காண்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது மாறி இருக்கிறார்கள், இப்பொழுது நிறைய கிரியைகளை மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப பிள்ளைகள் பார்க்கறாங்களா? அன்பான தேவனால் நேசிக்கப்படுகிற ஜனங்களே, மக்களே, ஆத்துமாக்களே, நம்முடைய பிள்ளைகளும் பெற்றோருடைய செயல்களை பார்க்கிறார்கள், கவனிக்கிறார்கள். அந்த பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து அறிக்கையிட ஒருவேளை மனது இருந்தாலும் அது கொஞ்சம் நலமாக இல்லாம கூட இருக்கலாம். அந்த தேவனுடைய பார்வையிலே நீதியானதுதான். ஆனாலும் அவர்கள் தங்களுடைய செயல்களை மாற்றும் போது பிள்ளைகளுக்கு கண்டு என்னுடைய தகப்பனானவர், என்னுடைய பெற்றோரானவர் அதை மாற்றிக்கொண்டார் என்று பிள்ளைகள் உணர்ந்து கொண்டு அறிக்கையிட்டதை என் காதிலே கேட்டிருக்கிறேன். நலமானது தானே? பாருங்கள், அவங்களிடத்தில் சொல்லாவிட்டாலும் அவருடைய செயல்கள் மாற்றப்பட்டது என்பதை கண்டுபிடித்தார்கள். ஒருவேளை பெற்றோர் நம்மகிட்ட வரும்படி நம்ம காத்திருப்பது நமக்கு அவமானம், அது வேண்டாம். ஆனாலும் அவருடைய செயல்கள் மாறி அதற்காக வெட்கப்படும் பொழுது நிச்சயமாகவே மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் விதிமுறையானது இப்படித்தான் இருக்கிறது. அப்போ பாவம் செய்வதற்கு முன்னாடி பெற்றோராயிருந்தாலும் பிள்ளைகளாயிருந்தாலும் மிகுந்த எச்சரிக்கையோடும் சுறுசுறுப்போடும் கவனத்தோடும் இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் அது தாழ்த்துவதற்கு அது அவமானமாக இருக்கலாம், பிறகு தாழ்த்தவே மனதில்லாமலும் போகலாம். கடந்த பாடத்திலே நாம் சவுல் தன்னுடைய ராஜ்ய பாரத்திற்காகவும் தனக்காக அன்பாயிருந்த தாவீதையே கொலை செய்கிற அளவுக்கு அவர் சென்றிருந்தார். கடைசி வரைக்கும் சத்துருவாகவே இருந்து கொண்டிருக்கிறார். நியாயமாய் நாம் பரிசோதித்து பார்க்கிற பொழுது தவறு எது, நீதி எது என்பதை ஆதாரங்கள் வாயிலாக, நிரூபணங்கள் வாயிலாக நாம் பேசப்பட வேண்டும். போக்கு வைத்திருக்க கூடாது. இந்த விஷயத்துல தவறு அப்படிங்கிறத நம்ம இந்த சவுல் ராஜாவானவர் தன்னுடைய மகனுடைய விஷயத்திலும் ராஜ்யத்திலும் தேவனுக்காகவும் அவர் சரியாக இல்லை என்பதை நேர்மையாக கண்டுபிடித்தோம். யூத வழிகாட்டிகளும் அவ்வாறு இருந்தார்கள், இஸ்ரவேலின் மேய்ப்பர்களும் அவ்வாறு இருந்தார்கள். நாம் அவ்வாறு இல்லாதிருக்கலாம். இருக்கிறோமா என்று நாம் அனைவருமே தங்களை சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே தேவனால் நியாயத்தீர்ப்பில் நாம் அனைவரும் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் காரியத்திலே நாம் செயல்படும் போதே 2-3 காரியங்களில் அது நிரூபிக்கப்படும் போது தண்டனைக்கு தப்ப முடியாது. புதிய பிரமாணத்தின் கீழ் வரும் பொழுது இந்த நியாயப்பிரமாணத்தின் செயல்களை வைத்து நாம் நடந்து கொண்டிருப்போமானால் எப்படி தப்புவோம்? ஆகையினாலே நாம் அதிலே குறித்து நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டி, என்னை பொறுத்துக் கொள்ளுங்கள். அப்போ நம்ம தேவனுக்கு பிரியமான பெற்றோராக நாம் இருக்கணும். நம்முடைய விருப்பங்களும் நம்முடைய யோசனைகளும் இயேசுவை சார்ந்ததாக இருக்கணும். இயேசு எப்பவுமே தனக்காக அவர் வாழ்ந்ததே கிடையாது. ஒருவேளை நம்ம போக்கு சொல்லலாம், ஆனா இயேசு போக்கு சொல்லல. அவர் எல்லாமே மக்களை சார்ந்து பிதாவுக்கு பிரியமானதாகவே இருந்தது. பவுலுடைய வேலையும், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வேலையும் எல்லாமே எந்த ஒரு செயலை செஞ்சாலும் கொரிந்தியர்கள்ட்ட இது என்னுடைய கிரியை என்று சொன்னாலும், நீங்க என்னால் பெறப்பட்ட பிள்ளைகள் என்று சொன்னாலும் அது சுயநலமாக எதுவுமே இருந்ததில்லை. தேவனுக்காக தன்னை தாழ்த்தி மிகவும் மிகவும் அவருக்கு பிரியப்படுகிற வகையிலே நேர்த்தியாய் செய்தார். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதி நாட்களில் நம்ம பார்ப்போம்னா எந்த ஒரு வேலையும் அப்போஸ்தலர்கள் இல்லாம நடக்கவே இல்லை. இதே கொரிந்தில பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய அளவை கடந்து மற்றவருடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம் என்று சொல்றாங்க. அப்படியானா அவங்க அந்த வேலைகளை குறித்து அவங்களே பெருமையா பேசி நிர்பந்திக்கல யாரை. நம்ம நிர்பந்திக்க கூடாதுன்னு புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு இருக்கு இல்லையா? நன்மை தீமை இயேசுவானவர் எப்படி கொடுத்தாரோ மனப்பூர்வமாக தெரிந்தெடுத்து கொள்ளும்படியாக ஒரு பெற்றோர் விடணும் அப்படின்னு நம்ம வேலை செய்யறோம். பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் வேற, இன்றைக்கு காரியங்கள் வேற. பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களை நம்ம நிர்பந்திச்சு நிச்சயமாகவே சாகடிக்கப்படுவாங்க செயலினா.
ஆனால் இன்றைக்கு நீங்க அப்படி அல்ல. யார் இன்றைக்கு இதை செய்யறதுக்காக யாரும் சாகடிக்கப்படுறது இல்லை. ஏன்னா தேவனானவர் தயவாக பொறுமையாக எல்லா மனுஷங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு பொறுப்பில் இருக்கிற யார் ஒருவரும், ஒரு பெற்றோர் ஸ்தானத்தில் இருக்கிற யார் ஒருவரும், சிருஷ்டிகர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிதாவானவர் எப்படி நம்மிடத்தில் நடந்து காட்டியிருக்கிறாரோ அதே முறைமைகளை நாம் நடந்து காட்டும் பொழுது பிள்ளைகள் நிச்சயமாகவே கவனிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றாரை கவனிக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. புறஜாதிகளும் கவனிப்பார்கள். பிள்ளைகள் மாத்திரமல்ல, நாம் அருகில் உள்ள நம்முடைய நேரில் வாழக்கூடிய மக்களும். ரோமர் 2 பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் மூலமாய் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது உங்களால். அதை நம்ம படிப்போம். அது கடைசியில் ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, நம்ம படிச்சிருக்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறதே. இப்போ புறஜாதிகள் கவனிக்கிறாங்களா? கவனிக்கிறாங்க. நம்மளை 2 கொரிந்தியர்ல வாசிக்கிறாங்களா? வாசிக்கிறாங்க. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு கவனிக்கிறாங்களா? கவனிக்கிறாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு முன்னாக எவ்வளவு ஜாக்கிரதையாகவும் பயத்தோடும், என்னுடைய வேலை நஷ்டமானா கூட நஷ்டத்தை சகித்து கொண்டு நான் எவ்வளவு மாதிரியாக நடக்க வேண்டியிருக்கிறது. தேவன் கவனிக்கார் இல்லையா? நானா காப்பாத்துறேன். நாம் இந்த வேலைகளை செய்கிற பொழுது நாம் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார், யுத்தம் செய்வார் என்று தேவன் மேலே நம்முடைய நம்பிக்கை, முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆகினாலே ஆவிக்குரிய பூமிக்குரிய பெற்றோராயிருக்கிற யார் ஒருவரும் அல்லது மூப்பர்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் இடறி போவதற்கோ தவறி போவதற்கோ நாம் காரணமாக இருக்கக்கூடாது. நமக்காக நாம் வேலை செய்கிறோம் என்பதை பிள்ளைகள் கவனிக்கிறது மாதிரி நடக்கக்கூடாது. அது மாதிரி சில உதாரணங்களை நாம் இப்போ பார்க்க போறோம். இதெல்லாம் பேசின வார்த்தைக்காக சொன்னேன். பழைய ஏற்பாட்டில் சிலர் பாவம் செய்யும் போது, சில பிள்ளைகளை இடர செய்யும் போது, இது பெற்றோருக்கு பொருந்தாமல் இருக்கலாம், வழிநடத்துறதுக்கு பொருந்தாமல் இருக்கலாம். ஆனால் காரண காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவர் சில காரியங்களை தவறாய் குடும்பத்தில் நடக்கிற பொழுது மற்றவர்கள் இடருவாகலாம். அப்படி நாமோ ஒரு பெற்றோராக இருக்கிற நாமோ அப்படி நடக்கலாமா? அது எங்கிருந்து கத்துக்கிட்டோம்? அப்படி செய்வதற்கு நம்ம அதிகாரம் எங்கே? புதிய ஏற்பாட்டில் அந்த அதிகாரம் எங்கே? பவுலுக்கு மக்கள் கீழ்ப்படியவில்லை, அவர் எதிர்த்தார்கள் என்பதற்கு பவுல் எங்கேயாவது அந்த மக்களை நாசம் பண்ணியிருக்கிறாரா? இடரும்படியான குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரா? எங்கேயாவது இருக்கா? இயேசு செய்திருக்கிறாரா? நமக்கு எது ஒன்றும் நம்புவதற்கு ஆதாரம் இருந்தால் இந்த பேச்சுக்கள் தொடருமா? பிள்ளைகள் தொடருவாங்களா? பாருங்க, பிள்ளைகள் தொடர்ந்தாங்கன்னா காரணத்தை சொல்லணும். இதுக்காக இது போயிட்டு இருக்குது, இந்த ஆதாரத்தை காட்டணும்னு பிள்ளைங்க உடனே சம்மதிப்பாங்க. அம்மாவா இல்லையா? அப்போ ஆதாரம் நம் காட்ட முடியவில்லை என்று சொன்னால் இது அங்கே இருக்கிறதா? பிள்ளைகள் எப்படி நம்ப முடியும்? நம்பிக்கை என்பது வெறுமனை அல்ல, ஆதாரத்தை சார்ந்தது. அப்படியானால் காணாது இருந்தாலும் ஆதாரம் முடியாது. நாம் அதை காணவில்லை, பரலோகம் என்று ஒரு காணவில்லை, ஆனால் விசுவாசிக்கிறோம். ஆனால் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில் ஆதாரமாய் இருக்கிறது. ஆமாவா? அப்படியானால் நாம் ஒருவர் இடறி போவதற்கோ துரோகம் பண்ணுவதற்கோ நாம் காரணமாய் இருக்கிறோமா? அது நல்ல பெற்றோராய் இருக்க முடியுமா? என்னாகமும் பழைய ஏற்பாட்டிலிருந்து மட்டும் இதை சொல்றேன். இப்போ எனக்கு புதிய ஏற்பாட்டிலிருந்து சொல்ல போறேன். என்னாகமும் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பேயோரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. சில மக்கள் இருக்காங்களா? அப்போ நாம நம்முடைய பிள்ளைகள் இடறி போவதற்கு துரோகம் பண்ணுவதற்கு நாமல் காரணமாயிருந்தா, அன்றைய நாட்களில் என்ன நடந்தது? கர்த்தரின் சபையிலே வாதை நேரிட்டது. இது அநேகருக்கு தெரிஞ்சதுனால நான் ஓரலாக சொல்றேன். இஸ்ரவேலின் சபையில் உண்டான வாதை எப்படி நிறுத்தப்பட்டது, அதை வாதை உண்டாக காரணமாக இருந்தவர் என்ன செய்யும்படி சொன்னார்னு உங்களுக்கு தெரியும்.
அவரு பினகாஸ் எழுந்து நின்று என்னாம 25:1-25 அந்த வேலையானது எப்படி நடந்து கேட்டீங்கன்னா, அந்த 24:25 கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலரை நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னதியில் தூக்கி போடும்படி செய்தார், கொண்டு போடும்படி கேட்டார். பாருங்கள், இது பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள். கேள்வி என்னவென்றால், இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 25ஆம் அதிகாரம் ஒரு மீதியா 6-9 வரைக்கும் ஒரு மீதியானிய ஸ்திரியை சகோதரிடத்தில் இஸ்ரவேலுடைய புத்தருக்கு முன்பாக அழைச்சு கொண்டு வந்துட்டார். அப்போ அங்கே யார் பார்க்கிறதுன்னா பினகாஸ் பார்க்கிறார். அவர் ஆசாரியனாகிய ஆரோனுடைய குமாரன். நடு சபையில் எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில் பிடித்து 8ஆம் வசனத்தில் இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ண அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதன் அந்த ஸ்திரீயும் அவருடைய இருவருடைய வயிற்றில் ஈட்டி உருவு போக அவர்களை குத்தி போட்டான். இப்போ வாதம் என்னாச்சு? நின்று போச்சு. இந்த வாதம் வர காரணமா இருந்தது யாரு? ஜனங்களுக்கு முன்னாடி மீறி இந்த காரியங்களை செய்தாங்களோ காரணமானவர்கள் 24,000 பேர் 9ஆம் வசனத்தில் நாம் 25 செத்துட்டாங்க. கேள்வி என்னவென்றால், பெற்றோராய் இருக்கிற நாமோ இந்த பிள்ளைகள் தவறு செய்வதற்கு காரணமாயிருக்கிறோமா? நாம் காரணமாயிருக்கிறோமா? இந்த வாதை வருவதற்கு நான் காரணமாயிருக்கிறேனா இல்லை என்று சொல்ல முடியுமா? பாருங்க, அப்போ அந்த பிள்ளை கெட்டு போனதுக்கு இவன் செஞ்சதுனால நான் காரணமாயிட்டேன்னு சொல்றார். ஆதி நாட்கள் தொடங்கி இன்றைய நாட்கள் வரைக்கும் இன்றைக்கு புறஜாதிகளோட நமக்கு உடன்படிக்கையோ சம்பந்தங்களுக்கோ இல்லை. அது அடுத்த படத்தில் பேசுவோம். இப்படி சம்பந்தம் கலந்த மக்கள் என்ன ஆனாங்க தெரியுமா? அதை பார்த்தவங்க என்ன ஆனாங்க தெரியுமா? அப்போ காரணமா இருக்கிற யாரும் அங்க சிலர் இருக்கிறாங்க, ஒருவர் இருக்கலாம். நிச்சயமாகவே அந்த காரணமானவர்கள் மிக பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்கள். அப்போ பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் கெட்டு போவதற்கு காரணமா இருக்கலாமா? நானே பெற்றிருக்கேன் வச்சுக்கொள்ளுங்களேன். எனக்கே 4 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க, பூமிக்குரிய பிள்ளைங்க. நான் அந்த பிள்ளைகளுக்கு எடுக்க எனக்கு அதிகாரம் இருக்கா? இன்று புதிய ஏற்பாட்டிலே இன்று என்னுடைய பிள்ளைகள் கெட்டு போவதற்கு நான் காரணமா இருக்கலாமா? அப்படின்னா என் பிள்ளைகள் மேலே நான் பொறுப்பா இருக்கேனா? என் மேலே நான் அக்கறையா இருக்கேனா? அப்போ அந்த சவுல் ராஜாவை விட அந்த மந்தையினுடைய மேய்ப்பனை விட எந்த வகையில் வித்தியாசமா இருக்கேன்? அப்போ நான் எனக்காகவே விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன். அப்போ நல்ல பெற்றோரா நான் வாழ்வேனா? ஆனா அவன் இஸ்ரவேல் புத்தர் உண்டான வாதை நிறுத்தமா காரணமா இருந்தவரை தேவன் என்ன சொல்றாரு? பாராட்டுறாரு. என்னாம் 25:10-13 வரைக்கும் அவனோட நான் சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், ஏண்டா என் உக்கிர திருப்பு நான் சொல்றாரு. இந்த மாதிரி பாவம் செய்ய காரணமா இருக்கிறவங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம்னு கர்த்தர் சொல்றாரா? அநேக மக்கள் செத்து போறதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம்னு கர்த்தர் சொல்றாரா? அதை கண்டுக்கிறாம விட்டுன்னு சொல்றாரா? இல்ல அது அவங்களுடைய காரியம் சொல்றாரா? அது அவங்களுடைய காரியமா? அவங்களோட இருந்தா மக்கள் ஏன் பாதிக்கப்படுறாங்க? இப்ப மக்கள் பாதிக்கப்படுறது மாதிரி ஒரு காரியம் இருக்கு இல்லையா? அது அவங்களுடைய காரியம் யார் சொன்னது? எங்க சொல்றாரு? அவங்களுடைய காரியமா இருந்தா இவர் ஏன் அந்த பக்தி வைராக்கியம் காராட்டினாரு? பாருங்க, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய குடும்பம் அப்படின்னு உள்ள இருக்கு. என்னுடைய சாப்பாடு வாங்குறது, துணி வாங்குறது என்னுடைய தனிப்பட்ட காரியம். நான் தனிப்பட்ட வாழ்க்கையில கூட ஒரு அந்நிய பெண்ணை திருமணம் கட்டினேன்னா அது என்னுடைய குடும்பத்தையும் பாதிக்கும், நான் கூடி வருகிற சபையும் பாதிக்கும், அந்த மேய்ப்பர்களையும் துக்கப்படுத்தும், எல்லாத்தையும் துக்கப்படுத்தும். நான் வீட்டுக்குள்ள செய்த என்னுடைய விருப்பத்தின்படி என்னுடைய சுயாதீன கொள்கையின்படி செய்த அந்த செயலானது எப்படி தர பேரை பாதிப்புக்குள்ளாக்குது? தேவனுடைய பிரமாணம் அடிப்படையிலே தேவனுடைய பிரமாணம் நாம் மீறி இருக்கிறோம். அந்த மீறி இருக்கிறபடினாலே இத்தனை பாதிப்பை அங்கே ஏற்படுத்தும். நாம நினைக்கிறோம் அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நினைக்கிறோம். எப்படி நினைக்க முடியும்? அப்படின்னு இத்தனை பேருக்கு ஏன் வாதம் வருது? அவர் தனிப்பட்ட காரியம் தானே, அவர் வாட்டில் இருக்கணும். என்ன
இல்ல. நாம பகுத்து பார்க்க தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? தெரியும். பெற்றோராகிய நாம் அறியாமல் செய்தால் தேவன் மன்னிப்பார், அறிந்து செய்தால் நிச்சயமாய் தண்டனைக்குள்ளாகும். அவர் குத்துண்டவங்களுடைய பெயர்லாம் சொல்றாரு. என்னாம 25:14-18 எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால நான் படிக்கல. இன்னொரு கேள்வி நம்ம கேட்போம். ஆகானின் பாவத்தினால இஸ்ரவேலுக்கு என்ன நடந்தது? இஸ்ரவேல் கூட்டத்தில் ஆகான் இருக்கார். அவர் தனிப்பட்ட பாவம். சரி, எங்கேயோ ஒன்று சில காரியங்களை சாபத்தீடானதில் புதைச்சு வச்சுக்கிட்டார். சரி, தனிப்பட்டதுன்னு கர்த்தர் விட்டாரா? அவனே அடிக்காம ஏன் அந்த மக்கள்கிட்ட அந்த யுத்தத்தில் தோல்வி வர வச்சாரு? கர்த்தருடைய கோபம் ஏன் மூண்டது? பாருங்க, அப்படியானால் ஆகானுடைய பாவத்தினாலே இஸ்ரவேல் புத்திரர் மேல கோபம் மூல ஆகான் காரணமாயிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், கட்டளையை உடன்படிக்கை அதன் மூலமாக மீறினார்கள். யோசுவா 7ஆம் அதிகாரம் 1 ஏறக்குரிய அந்த 18 மன்னிக்கணும் 7ஆம் அதிகாரம் 1 18 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். பிறகு ஆகான் அதை மறைச்சிக்கிட்டே இருந்தார். ஆனால் யோசுவா அவர் கூப்பிட்டார், மகனே தேவனை நீ மகிமைப்படுத்தினார். 19ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீங்க பாருங்க. இவ்வளவு பெரிய விபத்து நடந்த போதும் கூட, ஆபத்து நடந்த போதும் கூட காரணமாயிருந்த இந்த மனுஷனை பார்த்து கூப்பிடாரு, மகனே அப்படின்னாரு. இயேசு கூப்பிட்டது மாதிரி இருக்கல, சிநேகிதனே. பவுல் இருந்த மாதிரி இல்லையா, என் உள்ளம் உங்களோட பேசுவதற்கு பூரித்து இருக்கிறது. அப்படி இருக்கிறோமா? சவுல் ராஜா மாதிரி விரட்டுறோம், தூரப்படுத்துறோம். பாருங்க, அவர் கூப்பிட்டாரு ஆகானை நோக்கி, மகனே இப்பொழுது நீ இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை மகிமைப்படுத்தினார். எது மகிமைப்படுத்துற செயல்? உண்மையை நம்ம ஏற்றுக்கொள்வது என்பது மகிமைப்படுத்துது. உலகம் என்ன சொல்லுது? வெக்கம் என்று நினைக்குது. தாழ்த்துவது வெக்கம் என்று நினைக்குது. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? மகிமைப்படுத்து. அறிக்கை பண்ணுவது மகிமை, ஒழிக்காமல் செய்வது மகிமை. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்க. அப்போ அவரு அதை சொல்லிட்டார். இதெல்லாம் ஆரம்பத்திலே அவர் சொல்லல. பேரா குறிச்சு, வம்சமா குறிச்சு, வரிசையா குறிச்சு, கடைசியில குறிக்கப்பட்டார். தேவன் சீட்டு போட்டாங்க. அதுல வந்ததுதான் இந்த காரியம். கடைசியில தான் சொன்னார். அப்ப தெரிகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமா? பெற்றோராகிய நாமோ நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிகிற வரைக்கும் காத்திருக்கணுமா? பாருங்க, நான் சொல்றது கருத்தானது. என்ன பேசுறோம்னு எனக்கு புரியலையா? புரிஞ்சுதானே பேசுறேன். நான் என்ன பேசுறோம்னு கேட்கிற மக்களுக்கு தெரியாதா? நிச்சயமா தெரியும். யாரை நோக்கி பேசுறோம் என்பது தெரியாதா? நிச்சயமா தெரியும். பாருங்கள், இந்த காரியமானது நாம இப்படி செய்யும் பொழுது மற்ற மக்கள் பாவம் செய்ய காரணமா இருக்குமா இல்லையா? மற்ற மக்களுக்கு பாதிப்பு அடையுதா இல்லையா? பாருங்க, அப்படியானா நம்ம நினைக்கிறோம், நான் தானே செய்யறேன், என்ன எதுக்கு இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க? பாதிப்பு அடைந்தவங்க தானே பேசுறோம். பாதிப்பு இல்லைன்னா அதையும் பேசணும். நம்ம ஏன் பேச போறோம்? பாதிப்பு இருக்கிற வரைக்கும் ஒரு காரியமும் அங்க ஒண்ணுமே இருக்காது. ஒருத்தர் யாரோ ஒரு தவறு செஞ்சுட்டு வராரு, அவரா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் நமக்கு தெரியாது. மற்றவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் போது அங்கே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சபையிலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. பாருங்கள், ஒருவர் ஏதோ மதுபானம் பண்றாரு, தெரியல, யாருக்கும் தெரியல. ஒரு வருஷம் தொடர்றாரு, 2 வருஷம் தொடர்றாரு. யாரோ ஒருவர் பார்த்துட்டாரு, அதை கண்டுக்கிறாம விட்டாரு. இன்னொருவர் பார்க்கிறாரு, சொல்றாரு. இன்னொரு பார்க்கிறாரு, சொல்றாரு. என்ன நடக்கும்? கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும். இப்ப ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? பாதிப்பு ஆகும்போது அதை நீங்க பேசாம இருக்கக்கூடாது. ஏன்னா மற்றவர்களை அது பாதிப்புக்குள்ளாக்கும். ஏன்னா நம்ம பழக்கமா அதை செய்துகிட்டு இருக்கோம். பெற்றோராகிய நாமோ நம்முடைய பிள்ளைகள் பாதிப்படைகிறாங்களா? நாம காணணும். அவர் சொல்றாரு, யோசுவா அந்த சொல்றத நீங்க வார்த்தையை நீங்க பாருங்க. யோசுவா 7:25 யோசுவா அவரை பார்த்து, ஆகானே உன்னை ஏன் நீ கெடுத்துக்கிட்ட, ஏன் பாவம் செஞ்ச அப்படின்னு அவர் சொல்லல. முன்னாடி சொன்னார், நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன சொல்றாரா சொல்லையா? ஒருவர் பாவம் செய்வது மற்ற அத்தனை ஆயிரம் பேரை, அத்தனை லட்சம் பேரை கலங்க பண்ணது எப்படி? பாருங்கள், இது
நம்ம கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிற காரியமா இருக்கா? அப்ப இது கண்டுகொள்வது இது பகையினால சொல்ற காரியமா இல்ல விரோதத்தினால சொல்ற காரியமா? தேவனுடைய பிள்ளைகளை கலங்க பண்ணுகிற செயலை நிறுத்த வேண்டும் என்று யோசுவா விரும்பினார். நீ எங்களை கலங்க பண்ணினது என்னன்னு கேட்டார். அன்றைய நாள் பாருங்க, கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவான்னு சொன்னார். இன்று தேவன் அப்படி செய்வார் நம்மள? இல்ல. அதுக்காக துணிகரமா செய்யக்கூடாது. பாருங்கள், ஒருவனுடைய பாவத்தினாலே அநேகரை எங்களை கலங்க பண்ணினது என்ன என்று சொன்னார். நம்ம விவரமா இன்னொரு பாடத்தில் நம்ம பேசுவோம். இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லறிந்து அவர்களை அக்னியினால் சுட்டெரித்து கற்களை மூடினாங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் இப்படி பாவம் செஞ்சா நீங்க கல்லறிஞ்சிருவீங்களா? இன்னைக்கு அந்த பிரமாணம் இல்லை. 1:10 பார்த்தீங்கன்னா அவங்க செத்தாங்க, நீங்க சாவீங்கன்னு சொல்லல. அவங்களுக்கு அப்படி ஆச்சு, உங்களுக்கு ஆகுன்னு சொல்லல. எச்சரிக்கையாருன்னு சொல்றாரு. சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஆனா அப்படி சொல்லல. ஆனா நாம என்ன செய்யறோம்னா, அந்த பரிசேயர்களை போல புதிய பிரமாணங்களையும் பழைய பிரமாணங்களையும் மக்களை ஏமாற்றுவதற்காக கலந்து அடிச்சு வேலை செய்யறோம். செய்ய முடியுமா? எதை கலக்கணும் எதை கலக்கூடாதுன்னு பிள்ளைகளுக்கு தெரியுமே, அறிந்திருக்காங்களே, பார்க்கறாங்கல்ல. பாருங்க, சிலது தெரியாம கூட இருக்கலாம். ஆனா அந்த பிள்ளைகள் எப்படி கத்துக்கிட்டாங்க? நம்மகிட்ட இருந்தானே கத்துக்கிட்டாங்க. அதை நம்ம அறிஞ்சிருக்க வேண்டாமா? அந்த பிள்ளைகள் வேறு எங்கிருந்தும் கற்றுக்கொள்ளவில்லை, நம்மிடத்திலிருந்தே கற்றுக்கொண்டார்கள். இதுவே நமக்கு பெற்றோருக்கு வெக்கமா இருக்கு இல்லையா? ஐயோ, என்னுடைய பிள்ளைங்க என்னைத்தானே குற்றம் சாட்டுறாங்க, நான் தானே அப்படி செஞ்சேன் சொன்ன சொல்லும் போது நம்முடைய வாய் மூடுது இல்லையா? வெக்கம் தானே நமக்கு. இப்போ பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக மிகுந்த கவனத்தோடு நடந்தால் பிள்ளைகள் நீதியான பிள்ளைகளை வளர வாய்ப்பு இருக்கு இல்லையா? நிச்சயமா. தேவ பயத்தை கற்றுக் கொடுக்கிற பொழுது பிள்ளைகள் நிச்சயமாக இருப்பார்கள். நீயே பயம் இல்லாமல் நடக்கிற, நான் அதை செஞ்சல, என்ன பிரச்சனை கேட்பாங்க. பாருங்க, இப்போ அதை கலங்க பண்ணதுனால, அந்த வேலையை முடிச்சதுனால கர்த்தருக்கு என்னாச்சு? யோசுவா 7:26 அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு மாறினார். இப்ப இதுவரைக்கும் ஏன் உக்கிரகமா இருந்தது? அவன் கலங்க பண்ணி கொண்டிருந்தான். அவனிடத்திலே தீர்ப்பு செய்ய வேண்டியதா இருக்கிறது. இருக்கா இல்லையா? இருக்கு. நாமும் இப்படி இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இப்படிப்பட்ட பாவம் செய்ய மற்றவர்களுக்கு காரணமாக தூண்டுதலாக நாம் இருக்கிறோமா? அப்படியானா நல்ல பெற்றோரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் நல்ல பெற்றோரா? நமக்காக அப்ப வாழ்ந்திருக்கிறோமா? இல்லை. நமக்காக தான் வாழ்ந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாம் வாழ்ந்திருக்கிறோமா? இல்லையே. இருந்தா இப்படியே மற்றவங்களை எப்படி கலங்க பண்ண முடியும்? மற்றவங்க துரோகம் பண்ண எப்படி முடியும்? மற்றவங்களை பெற்றோருக்கு விரோதமா எதிர்க்க வைக்க எப்படி முடியும்? அப்படியானா என்னுடைய சொந்த லாபம், என்னுடைய சுயநல பெற்றோர் நான். இயேசு அப்படி செஞ்சிருக்காரா? இல்லையே. பவுல் அப்படி செஞ்சிருக்காரா? இல்லையே. நாம் அப்படி செய்யலாமா? யோபு அப்படி செஞ்சிருக்காரா? யோசேப்பு தன்னுடைய சுயநலத்துக்காக செஞ்சிருக்காரா? இல்லையே. நாம் எங்கிருந்ததை கற்றுக்கொள்கிறோம்? பாருங்கள், ஒரே ஒரு காரியம் நன்றாக தெரியும், நான் அதை சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. அப்போ நாம் எந்த பாடத்தை பேசுறோம்னா, பெற்றோராகிய நாமும் நம்முடைய காரியங்களே நமக்காக வாழ்கிறோமா, நம்முடைய பிள்ளைகளுக்காக வாழ்கிறோமா? நம்முடைய நலன் கருதி நம்முடைய விருப்பத்தையும் ஆசையும் விருப்பங்களை நிறைவேற்றுகிறோமா, நம்முடைய பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமா? தேவன் எதிர்பார்க்கிறாரு, அவருடைய பிள்ளைகளை நேசிக்கும்படி இருக்கிறார். இயேசு அதை செய்தார், பவுல் அப்படி செய்தார். நாம் செய்கிறோமா? செய்கிறதாக சொல்லுகிறோம். பாருங்கள், அப்போ காரணமா இருக்கணும். காரண காரியமாக நம்ம இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் திருந்துவதற்கு வாய்ப்பு என்னன்னா காரணத்தை சொல்லணும். சரிதானே? காரணத்தை சொன்னா அவன் கரெக்டான காரணமா இருந்தா அதை ஒத்துக்கொள்வாங்க. நிரூபணங்களை காட்டணும். இந்த சட்டத்தின்படி நாம இதை செய்யக்கூடாது, இந்த சட்டத்தின்படி இதை செய்யணும், இதுக்கான நிரூபணம் இந்த வசனம், அப்படி சொல்லணும். அதை சொல்லாத பொழுது பாவத்திற்கு ஆப்போசிட்டாக மாறாக
நம்ம கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்க நம்ம காரணமா இருக்கலாமா? ஏலியினுடைய பிள்ளைகள் விஷயத்தில் என்ன நடந்தது? 1 சாமுவேல் 2, 22, 23, 24 என்ன சொல்றார்? அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுங்க. நான் அந்த குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2, 24. என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த சங்கதி நல்லது அல்ல. ஏன்? கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்க காரணமா இருக்கிறீர்களே. அது ஒரு விபச்சாரமா இருக்கட்டும், நாம் அதை இப்ப பேசலைங்க. நாம் பேசுற கருத்தானது, பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் மீறி நடக்க வழிகாட்டிகளா இருக்கிற இந்த குமாரர்கள் மீறி நடக்க காரணமா இருந்தா பிள்ளைங்க இவங்க பார்த்து அவங்க நடக்கணும். இவங்க தான் வழிகாட்டிகள், இவங்க தான் முன் நடப்பவர்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, அவங்க தான் முன்னாடி நடக்கிறவங்க. பாருங்க, வழி காட்டிகள்னா வழி இவங்க காட்டிட்டு போறாங்க. ஆடு யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு முன்னாடி போறாரு, ஆடு பின்னாடி போகுது. அப்போ முன்னாடி நடக்கிறவர் யாரு? இயேசு. பின்னாடி போறவங்க யாரு? அவங்க தான் வழிகாட்டிங்க. வழி அவங்களுக்கு தெரியல, இவங்க தான் வழிகாட்டுறாங்க. இது புரிந்து கொள்ள லகுவா இருக்கு இல்லையா? ரொம்ப லகுவா இருக்கு. அப்ப இந்த வழிகாட்டிகள் தேவனுடைய ஜனங்கள் பின்னாடி இவங்களை பார்த்து நடந்துகிட்டு இருக்காங்க, பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இவங்க இப்போ கல்லாப்பு செய்யறாங்க, அவங்க செய்வாங்கல்ல. சிலர் செய்யாம கூட இருக்கலாம், ஆனா எல்லாரும் அல்ல, சிலர் செஞ்சிருவாங்கல்ல. மீறி நடக்க காரணமா இருக்கிறீர்களே என்று சொன்னார். நாம் ஒரு நல்ல பெற்றோராயிருந்தால் தேவனுடைய ஜனங்கள் மீறி நடக்க நாம காரணமா இருப்போமா? என்னால் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கலாமா? அது மீறி நடக்க காரணமா இருந்தா இது மனுஷனுக்கு விரோதமான பாவமா, தேவனுக்கு விரோதமான பாவமா? என்ன சொல்றாரு? 25ஆம் வசனம். கர்த்தருக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களும் அவங்க கேட்கல. இப்ப இந்த பாவங்கள்லாம் நம்ம வெளிக்காட்டும் போது பெற்றோர் சொல்லலாம், இப்படி என்னை பிள்ளைகளுக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டேயே, என் பேரை கெடுத்துட்டேன்னு சொல்லலாம். கெட்ட காரியத்திலிருந்து விடுபடுவதற்கு தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர நல்ல காரியங்கள் நல்ல காரியமா தான் இருக்கும். அதனால அவங்க பேரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கெட்ட காரியங்களை விட்டா மகிமையா தான் இருக்கும். ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கான காரணத்தை விட்டுட்டா மகிமையா தான் இருக்கும். அதனால இப்படி பேர் கெட்டு போகும். பாருங்க, அப்படியான பேர்னா யாருடைய பேரு? கெட்ட காரியத்தை செய்யறதுடைய யார் பேரு? மனுஷன் தான் பேரு. அந்த பேரு நமக்கு எதுக்கு? அப்போ மனுஷன்ட்டு நம்ம பேரை வரணும்னா தேவனை எப்படி விசுவாசிப்போம்? அதனாலதான் இதை செய்ய முடியாம இருக்கும். எவ்வளவு ஆச்சரியமான பிரமாணங்களை தேவன் வச்சிருக்கார் பாருங்க. நம்ம இப்படி பேசுவோம் இல்லையா? என்னுடைய பேரை கெடுத்துட்டீங்க. என்ன கெடுத்துட்டோம்? கெட்டது தவறான காரியங்களை செய்யறோம், அது கெடுக்கிறதா? அப்ப பேதுருக்கு இருந்த பேரை பவுல் கெடுத்துட்டாரா? அப்படி சொல்ல முடியுமா? நம்ம யூதர்களுக்கு இருந்த பேரை இயேசு கெடுத்துட்டாரா? கெடுத்துட்டாரா? அவங்க சரியான வழி கொண்டு வந்தார், கெட்டதை விடும்படி சொன்னாரா? பாருங்க, பெற்றோரும் பேச முடியும், நாமும் தேவனும் பேசுவார். தேவனுக்கு முன்னாடி நம்ம என்ன பேச முடியும்? வாயை பொத்திக்கணும். நான் தவறு செஞ்சாலும் பொத்திக்கணும், பெற்றோர் தவறு செஞ்சாலும் பொத்திக்கணும், பிள்ளைங்கள் தவறு செஞ்சாலும் பொத்திடணும், பெற்றோர் தவறு செஞ்சாலும் பொத்திக்கணும். அப்ப நம்ம கவனமா தான் வாயை பொத்திக்கணுங்க. அப்படிதான் வேதவசனம் இருக்கிறது. அப்ப இது கர்த்தருக்கு விரோதமான காரியம் இல்லையா? ஜனங்கள் மீறி நடக்க காரணமா இருக்கலாமா? இது ஒரு நல்ல பெற்றோரா? தாவீதின் தனிப்பட்ட பாவம் மற்றவங்களை பாதிச்சதா? இல்ல இன்னும் பாதிக்கலையா? அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பாருங்க, அப்போ அவர் வெளிப்படையான சொல்றாரு. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமா இருந்த. ஆமாவா இல்லையா? ஆமா. இவர் தானே செஞ்சாரு. சத்துருக்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்கள் பார்க்கறாங்க, சத்துருக்கள் பார்க்கறாங்க, புறஜாதியர் பார்க்கறாங்க. யாரை பார்க்கறாங்க? வழி நடத்துனர்களை, பெற்றோரை, மேய்ப்பர்களை, மூப்பர்களை பார்க்கறாங்களா? பார்க்கறாங்களே. அதனால் தேவனுடைய கோபம் இருக்கா? இருக்கிறது. நம்மேல் இருக்காதா? பாருங்க, நம்ம எல்லாமே பழைய ஏற்பாட்டில் பேசிட்டு இருக்கோம், புதிய ஏற்பாட்டுக்கு இனிமே தான் வருவோம். அது இன்னும் நம்ம நடுங்க வைக்கும். இப்படிப்பட்ட பாவத்தை நாம் உணர்ந்து கொண்டோமானால் வழிகாட்டியா இருக்கிற நாம்
பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கிற நாமோ இந்த மாதிரி காரணமா இருக்கக்கூடிய பிள்ளைகள் தவறு செய்ய காரணமா இருக்கிற விடுவோமா, செய்வோமா? பாருங்க, எசேக்கியேல் 18:30 சொல்றாரு, ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிக்கு தக்கதாக நியாயந்திருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். மனம் திரும்புங்கள், அவருடைய எல்லா மீறலையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது உங்கள் அக்கிரமும் உங்களை கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை. நீதிமொழி 28:13 இல்லையா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவன் திறந்து வாய்ப்பு நமக்கு தந்துகிட்டே இருக்கார் இல்லையா, இருக்கார். நாம் முடிவான பதில் என்னவென்றால், பாவம் செய்ய காரணமாயிருக்கிற யார் ஒருவரையும் தேவன் கண்டிக்கிறார். பாவம் செய்ய காரணமாயிருக்கிறவர் மேய்ப்பர்களாக இருக்கலாம், வழிகாட்டியா இருக்கலாம், வழிநடத்துறலா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம். ஆனாலும் இந்த மாதிரி சொல்லும்போது அவருடைய மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிற அவர்கள் பேர் கெடலாம். ஆனால் இனிமேல் தான் மகிமைக்கு எதுவாக இருக்கும். அது இந்த வேலையை நாம் நிறுத்தும் போது தேவன் மகிமைப்படுவார். ஆகானை பார்த்து சொன்னார், நீ தேவனை மகிமைப்படுத்து. அது பிள்ளைகளாக இருந்தாலும் நிறுத்தணும், பெற்றோராக இருந்தாலும் நிறுத்தணும். அப்படி நிறுத்தும் போது தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாக காரணமாய் கெட்டு போக காரணமாய் இருக்கிற எதையும் செய்ய வேண்டாம். நம்முடைய நற்செயல் மற்றவன் மகிமைப்படுத்தவும் வளர்வதற்கு காரணமாய் இருக்கும் என்றால் பொல்லாத செயல் கெட்டு போறதுக்கு காரணமாய் இருக்கிறது. ஆகினால் பொல்லாப்பை நிறுத்துவோம், கர்த்தருக்கு பயப்படுவோம். கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வாராக. பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காய் நன்றி. நாங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக நற்செயல்களை, நற்கிரியைகளை எங்களை வாசிக்கும்படியாக நாங்கள் இருக்க வேண்டுமே தவிர, எங்களுடைய பாவங்கள்னாலே மற்றவர்கள் கெட்டுப்போவதற்கு காரணமாயிருக்கிற எந்த ஒரு செயலையும் நாங்கள் செய்யாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டுகிறோம். அறியாமல் செய்தால் எங்களை மன்னியும். பிதாவே, நாங்கள் அறியாமல் செய்திருக்கிறோம், எங்களை மன்னிப்பீராக, இரக்கமாயிரும். பிதாவே, ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களை தாழ்த்தும் பொழுது நீர் எங்களை கனப்படுத்துகிறீர், எங்களை உயர்த்துகிறீர். பிதாவை, பெருமையா இருக்கும் போதோ எங்களை தாழ்த்துகிறீர். தேவனுக்கு முன்பாக பயந்து அவருடைய பிள்ளைகளை யாரும் கெட்டு போய் விடாதபடி ஜாக்கிரதையா இருக்கிறேனா, அல்லது அவருடைய பிள்ளைகளை அழிக்கிறேனா, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நான் துர்பிரயோகம் பண்ணுகிறேனா, புறஜாதிகள் தூசிய காரணமா இருக்கிறேனா, மற்றவர்கள் பார்ப்பதற்கு அது அநீதியா இருக்கிறதா? பிதாவே, நாங்கள் அதை கண்டுகொள்ள எங்களுக்கு கண்களை தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மற்றும் நாம் புதிய ஏற்பாட்டு நாட்களிலே நாம் பாவம் செய்ய காரணமாக இருக்கக்கூடிய மற்றவர்கள் இடறி போகக்கூடிய காரணத்தை பற்றி நாம் இன்னும் கூடுதலாக கவனிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.